நலவாரியத்தில் நம்மக்கிட்ட ஐடி வாங்கினதுக்கப்புறம் எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறதுன்னா, ஸோ உங்களோட ப்ரௌசரை வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நலவாரியம், ஜஸ்ட்டு நலவாரியம் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வரும். நலவாரியம்.org இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணது உங்களுக்கு வந்து பேஜ் லோட் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அட்மின் லாகின் இதை கிளிக் பண்ணால் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். சரிங்களா, உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டுங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஐடிக்கான யூசர் நேம் இது தான். ஸோ பாஸ்வேர்டை போட்டதுக்கப்புறம் சைன்இன், சேவ் கட்டுனா சேவ் கொடுத்துங்க. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் தான் இருக்கும். இப்போ வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து மோர் இன்ஃபார்ம் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் இவங்க ஆல்ரெடி 2 கஸ்டமர் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் இந்த மாதிரி வரும். இல்லை அப்படின்னா இங்கே மேலே நீங்கள் புதுசாக ஒரு கஸ்டமர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக், ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஐடி வாங்கிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் மட்டும் தான் நீங்கள் சர்வ் பண்ண முடியும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிங்க. ஆனால் தாலுக்கு எந்த தாலுக்கா வேணால் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா, உங்கள் டிஸ்ட்ரிக் உள்ள எந்த தாலுக்கா வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதை நான் கொடுக்குறேன். இங்கே வந்து ஃபுல் நேம் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கஸ்டமர் டீட்டெயில், கஸ்டமருடைய டீட்டெயில் நலவாரியத்தில் யாருக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அவங்களோட டீட்டெயில் மட்டும்தான் இதில் என்ட்ரு பண்ணணும். சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோடய நேமே வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ நேமை டைப் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு, ஸோ மொபைல் நம்பருங்க. ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி என் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி வருது. சரிங்களா, ஸோ கஸ்டமருடைய ஆதார் மொபைல் நம்பரு, கஸ்டமருடைய ஆதார் நம்பரு, கஸ்டமருடைய ஃபுல் நேமு, என்ன தாலுக்கா என்ன டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆட் பண்ண கஸ்டமருங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே 2 இருந்துச்சு, இதில் வந்து 3வது ஒரு ஆப்ஷன் வந்துச்சுங்க இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் கஸ்டமருடைய டீட்டெயில் எடிட் பண்ணுறதுனா மறுபடியும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, எடிட் பண்ணும்போது இன்னும் கூடுதலாக அவங்க மேலா ஃபீமேலான்னு கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம், அட்ரஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ ஓகே, இது வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன். அடுத்து வந்து சர்வீசஸ், கஸ்டமருக்கு என்ன சர்வீஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஆன்லைன் மோடு, இன்னொன்று வந்து ஆஃப்லைன் மோடு. ஆன்லைன் மோடை பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள ப்ராசஸ் எது பண்ணாலும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே ஃபார்மை ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு ஆன்லைனில் சப்மிட் பண்ணாலே போதும். ஆனால் அந்த ஆஃப்லைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபார்மாக வந்து தான் நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம கொரியர் தான் அனுப்புவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நலவாரியம் ஆஃபீஸில் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து நம்ம இந்த ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம வந்து எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து எம்டி ஃபார்மாகவே நமக்கு வந்து கொரியர் வச்சுருவாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து இந்த சர்வீசஸ்லாம் வந்து நம்ம ஆஃபீஸில் கொண்டு நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனால் வந்து இதெல்லாம் ஆஃப்லைன். ஏன்னா ஆன்லைனில் பண்ணாக்கா நீங்கள் பிரிண்ட் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இங்கே வரக்கூடிய சர்வீஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் தான் கொடுப்பீங்க, அப்லோட் தான் கொடுப்பீங்க. அதனால் வந்துட்டு இதெல்லாம் ஓகே. ஆனால் ஆஃப்லைன் மெத்தடில் இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, குடும்ப உதவி, விபத்து மரண உதவித்தொகை, இயற்கை மரண உதவித்தொகை, திருமண உதவி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இது ரிலேட்டடாக நான் என்ன அப்ளை பண்ணும்போது கொடுக்குறோமோ எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம நலவாரிய ஆஃபீஸில் கொண்டு சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வந்து சப்மிட் பண்ணணும். அதனால் நேரில் கொண்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆஃப்லைன் மோடில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ இங்கே வந்து மறுபடியும் ஆன்லைனில் கிளிக் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் எவ்வளோ சார்ஜஸ்ங்கிறது வந்துடுச்சு. சரிங்களா, ஸோ கண்காணி உதவித்தொகை, புதுப்பித்தல், புதிய பதிவு, மாத ஓய்வூதியம், புதிய பதிவு, கல்வி உதவித்தொகை. கல்வி உதவித்தொகையிலே பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 9வது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு இது. கல்வி உதவித்தொகை 10, 11, 12க்கு இது. கல்வி உதவித்தொகை 10, 12 தேர்ச்சிக்கு வந்து இது. சரிங்களா, அடுத்து வந்து உயர்கல்வி பட்டம். இது வந்து நம்ம பிஇ அதுக்கு மேலே என்ன அந்த பட்டப்படி படிக்கிறாங்க இல்லையா, ஸோ உயர்கல்விக்கு மேலே படிக்கிற எல்லா இதுவும் வந்து இதில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்ம்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறோன்னா நம்ம இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ டவுன்லோடுங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுதான், இது வந்து அந்தந்த சர்வீஸ்க்கான ஃபார்ம். இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, ஓகே. இதை அப்படியே மறுபடியும் பேஸ்கேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே பேஜ் வந்துடும். ஸோ அதே போல் தான் இதுலேயும் இது வந்து நீங்கள் உறுப்பினர் சேர்க்கை படிவம், அதாவது நீங்கள் வந்துட்டு புதுப்பிக்கிறீங்க அந்த டைமில் வந்து பண்ணுறதுனா இதில் பண்ணிக்கலாம். சரிங்களா, புதுப்பித்தல் சங்கத்தில் அவங்க நம்மளுடைய சங்கத்தில் இணைக்கணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாகவே இல்லைனாக்கா ரெனியூல் வந்து பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனை இல்லை. புதிய பதிவு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து இதில் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்மு. அதெல்லாம் மாத ஊதியம், புதிய பதிவு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கல்வி உதவித்தொகை 6வதுலேருந்து 9வது வரைக்கும் இந்த ஃபார்மை ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். கல்வி உதவித்தொகை அதே போல் 10, 12 திருச்சிக்கு மட்டும். சரிங்களா. ஸோ இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். உயர்கல்வி பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்பு. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் வந்துடும். இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பே பண்ணணும். பே பண்ணாக்கா நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் இருங்க. இப்போ வந்து நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஹோம் பேஜ் கொடுக்காதீங்க. ஸோ இந்த டீட்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். சரிங்களா. ஓகே. இப்போ வந்து நம்ம கஸ்டமர் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து வேலெட் எப்படி லோட் பண்ணுறது, ஏன்னா இங்கே வந்து நம்ம அந்த அமௌண்ட் பே பண்ணால் நம்ம வேலெட்டில் வந்து காசு இருக்கணும். சரிங்களா. ஸோ அந்த வேலெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்குது. இந்த மோர் இன்ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் ரிக்வெஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து ஒரு QR கோடு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பணத்தை வந்து சென்ட் பண்ணணும். QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நேம் வந்துடும். ஸோ இந்த இதில் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டு லோட் பண்ணிக்கணும். சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமௌண்ட் நான் பே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த இதில் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகே. ரிக்வெஸ்ட் அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் போட்டிங்களோ இந்த QR கோடில் அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரௌசர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண நீங்கள் பே பண்ண அந்த இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க. சரிங்களா. ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற ரிக்வெஸ்ட் வந்து இங்கே வந்துடும் எங்களுக்கு. சரிங்களா. நாங்கள் இங்கே அப்ரூவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பெண்டிங் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வேலெட்டுக்கு வந்து வந்துடும். சரிங்களா. அந்த வந்து 3 டேட்டா கிளிக் பண்ணி டேஷ்போர்ட் வந்தீங்கன்னா இங்கே இப்போ இந்த வேலெட் 0ல் இருக்கும் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்ததை வந்து இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரம் டேட் டு டேட்டு கொடுத்து பார்த்துக்கலாம். இல்லை ரிக்வெஸ்ட் அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தெரியும். சரிங்களா. ஸோ அதுபோல் இது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் அமௌண்ட்டுன்னு போட்டு நமக்கு வந்து ஒன்று காட்டும், பெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நாங்கள் இங்கே அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இங்கே ஷோ ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டோம் இந்த பேமெண்ட்டுக்கு. இப்போ மறுபடியும் ஜஸ்ட்டு ரீப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்துடுச்சு. சரிங்களா. ஸோ இதை மோர் இன்ஃபோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிரெடிட்டில் வந்து 50 ரூபா வந்துடும். சரிங்களா. ஸோ இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு இன்ஃபோ ரிக்வெஸ்ட் அமௌண்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு 500 ரூபா 1000 ரூபா தேவைனாலும் சரி ரிக்வெஸ்ட் அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த QR கோடில் போட்டு 500 இருந்தாலும் 5000 இருந்தாலும் 100 இருந்தாலும் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கண்டிப்பாக அதில் அட்டாச் பண்ணணும். சரிங்களா. அப்போ தான் கம்பெனி சைட்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. எங்களுக்கு முன்னாடி ஓப்பனாக இருந்துச்சு, அதில் நிறைய முறைகேடு நடக்குது அப்படிங்கிறதுனால எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து அவங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குதுங்கிறதுனால இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் அமௌண்ட்டு பே ஆன அமௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணால் தான் நம்ம வந்து அங்கே வெரிஃபை கொடுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அமௌண்ட் போட்டேன் எனக்கு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்ரூவல் கொடுத்துருவோம். சரிங்களா. ஓகே. இப்போ வந்து மறுபடியும் டேஷ்போர்ட் வந்துடுங்க. ஸோ இங்கே அமௌண்ட்டு லோட் பண்ணியாச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்துட்டு கஸ்டமர் போர்ட்டலில் இங்கே வந்துடணும். ஸோ மோர் இன்ஃபோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பே நவ் ஏதாவது என்ன சர்வீஸுக்கு தேவையோ அந்த சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பே பண்ணணும். பே நவ் கொடுத்தோன்னா நம்மள்கிட்ட பேலன்ஸ் இல்லாதனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த செக்ஷனில் வந்து நிற்கிது. சரிங்களா. ஸோ நமக்கு தேவையான அமௌண்ட் இங்கே இருக்குன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வேலெட்டில் இருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம டேரெக்டாக சப்மிட் கேட்குது இல்லையா, அதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 120 கொடுத்தோன்னா பே பண்ண சொல்லுது. ரைட்டுங்களா. ஸோ வேலெட்டில் அமௌண்ட் இருந்தால் தான் நம்ம இதை கொடுக்க முடியும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் இங்கே பே கொடுத்துட்டேன், சப்மிட் கொடுத்துட்டேன். இங்கே சப்மிட் கொடுத்துட்டேன் இல்லையா, சப்மிட் கொடுத்தது பாருங்கள் க்ரியேட் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணினாக்கா
அந்த ஃபார்ம் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிடுவோம் சரிங்களா. கண்கண்ணாடி உதவித்தொகைக்கான ஃபார்மை வந்து இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிவிடுவோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணுவோம் சரிங்களா. ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்லோட் கொடுக்கணும். இந்த நம்ம ஃபார்மை ஃபுல்லப் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த ஃபார்மை வந்து இங்கே வந்து ஃபுல்லப் பண்ணணும். ஃபுல்லப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஓகே ஃபார்மை வந்து ஃபுல்லப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து வெயிட்டிங் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நம்ம அங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு சீல் சைன் வச்சு வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க சரிங்களா. இங்கே வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அட்ராக்ட் பண்ணுறதுனால இங்கே பெண்டிங்கில் எவ்வளோ இருக்குது, பெண்டிங் இங்கே இருக்கிறது இந்த ஃபார்ம் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து பெண்டிங்கில் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒன்ஸ் ரீசப்மிட் மறுபடியும் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா இங்கே வந்துடும், ரீசப்மிட்டுக்கு வந்துடும். ஒன்ஸ் வந்து நம்ம பண்ணதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்துடும் ரீசப்மிட்டுக்கு சரிங்களா. இன்கேஸ் வந்து அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே வந்துடும். கம்ப்ளீட்டரில் வந்துட்டு இங்கே வந்துடும். இங்கே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆக்சுவலாக இதுலேயும் நம்ம பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு நம்ம எங்கேயும் வேணாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா. நம்ம ஆக்சுவலாக நம்ம கஸ்டமர் போர்ட்டலில் போய் பார்ப்போம் இல்லையா. கஸ்டமர்ஸை கிளிக் பண்ணிட்டு எந்த கஸ்டமருக்கு நம்ம பே பண்ணோமோ அந்த சர்வீசஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வெயிட்டிங்கிற இடத்துல வந்து நமக்கு ரிசல்ட் வந்து வந்துடும் சரிங்களா. ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம். இதில் என்ன ஒரு விஷயம்னா அவங்க அப்லோட் பண்ணுற சைஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 800க்கு 1100 நினைக்கிறேன். அதில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே இருக்கும். ஒவ்வொரு ஃபார்முக்கும் அந்த சைஸில் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க அதே இதில் வந்து சீல் சைன் வச்சு ரிட்டர்ன் பண்ணி விட்ருவாங்க சரிங்களா. ஸோ இதுதாங்க பேசிக் விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ண போகிறோம். ஃபில்லப் பண்ண ஃபார்மை வந்துட்டு இதில் அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணது வந்து இங்கே பெண்டிங்கில் காட்டும். இது வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரீசப்மிட்டுக்கு வந்துடும், கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட்டட் வந்துடும் சரிங்களா. ஸோ இதுதான் விஷயம். எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் கஸ்டமரோட டீட்டெயில் வந்து கரெக்டானதாக கொடுங்க சரிங்களா. அவங்க கிராஸ் செக்கும் பண்ணுவாங்க, எதுவும் தப்பான இது பண்ணுறோமா என்ன ஏதுன்ட்டு. அதனால் எப்போதுமே வந்துட்டு இங்கே கஸ்டமரோட டீட்டெயில் என்ட்ரு பண்ணும்போது சரியான டீட்டெயில்ஸு சரியான அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இது பேசிக்கான விஷயம். ஸோ இந்த ஹோமை கிளிக் பண்ணாதீங்க, இங்கே வந்துட்டு டேஷ்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து அந்த ஆஃப்லைனில் ஆர்டர் போட்டிங்க இல்லையா, இப்போ இன்கேஸ் வந்து நம்ம ஒரு சில ப்ராசஸ்லாம் வந்து நம்ம ஃபார்ம் ஆஃப்லைனில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் வந்துடும். ஆர்டர் பில்லிங்கில் பெண்டிங் பல்க் ஆர்டர், டெலிவரி பல்க் ஆர்டர் இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே ஆர்டர் கொடுத்தது வந்து இதில் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இங்கேயும் வந்து பார்த்து நம்ம பெண்டிங் உள்ளதை கிளிக் பண்ணால் பெண்டிங்கில் வந்துடும் காட்டிடும். அதே அவுட்புட்டில் ரீசப்மிட் எதாவது வந்துச்சுன்னா இதில் ரீசப்மிட் வந்துச்சுன்னா இதையும் பார்த்துக்கலாம், எப்படியும் பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டடுங்கிறத இங்கே கிளிக் பண்ணால் கம்ப்ளீட் ஆனதை நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. வேலட் பேமெண்ட் சரிங்களா. ஸோ வேலட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறது வேலட் இதை கிளிக் பண்ணால் எவ்வளோ உள்ளே வந்துச்சு எவ்வளோ வெளில போச்சு, ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்கே காட்டிடும். ஸோ நலவாரியத்து இந்த ஃபார்ம் வாங்குறதுக்கான நம்ம ராம்ஜியோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேசிக் விஷயம். ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்து வந்துட்டு புதுசாக நீங்கள் நியூ கஸ்டமருக்கு பண்ண போகிறீங்க, அதான் நியூவாக இப்போ தான் நலவாரியத்துக்குள்ளேயே வராங்க, அவங்கள புதுசாக ஐடி அட்டை போட்டு கொடுக்க போகிற நலவாரியத்தில் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில் கேட்கும், தொழிற்சங்கத்தோட டீட்டெயில். ஸோ அதை வந்து நீங்கள் இதை பார்த்து ஃபில்லப் பண்ணிக்கணும். இந்த மேலே வந்து கண்ணு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்ச்சங்கத்தோட பேர் என்ன, அதோட சங்கத்தோட பேர், அதோட டீட்டெயில் பதிவு என்ன, ஈப்படிவம் ஃபில்லப் பண்ண டேட்டு, அதை ஈப்படிவம் வந்து நலவாரி ஆஃபீஸில் கொடுத்த டேட்டு இதிலே வந்துடும். ஸோ இந்த டேட்டை நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன சரிங்களா. ஸோ அதை அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இடம்.